ஸ்ரீமதே ராமானுசாய நம. ஸ்ரீ வரவரமுனையே நம. ஸ்ரீ ஸ்தலசேன குருவே நம. நேற்று வரை திருக்கூள பெண்பிள்ளை ரகசியத்தில் 35 வார்த்தைகள் வரை அனுபவித்தோம். இதில் 36 வார்த்தையானது அதில் 36 வார்த்தையும் அனுபவித்தோம். 36இல் இருமாலை இந்தியனு தொண்டடிப்படியார் போல என்று தொண்டடிப்படியாரின் சரித்திரத்தை அனுபவித்தோம். தொண்டடிப்படியார் அவர்கள் ஸ்ரீரங்கத்திலே கோவில் அருகில், அந்த காலத்து கோவில்கள் சின்னதாக இருக்கும், அப்புறம் விஸ்தாரமாக திருமங்கை மன்னன் காலத்தில், அப்பொழுது மலர் தோட்டங்கள், நந்தவன தோட்டங்கள் அங்கேயே அனுபவித்து கோயில் அருகே செய்து அதிலிருந்து பூக்களை கொய்து அரங்கனுக்கு பாமாலையும் பூமாலையும் இருமாலையாக சூட்டி ஆழ்வார் இவர். இன்று இவர் திருமங்கை மன்னன் திருவரங்கத்திற்கு மதிலிழக்கும் பொழுது தொண்டடிப்படி ஆழ்வார் நந்தவனத்தை விட்டு அதை தவிர்த்து அதில் அதை முதலெடுத்தாராம். அதை தொந்தரவு இது பண்ணபடிக்கு நந்தவனத்தை அடியேன் சில வருடங்களுக்கு முன்பு திருவரங்கம் சென்றிருந்த பொழுது அங்கே தாயார் சன்னதிக்கு எதிரே நின்றால் அங்கே கம்மநாட்டாழ்வானின் ராமாயண அரங்கேற்ற மண்டபம் இருக்கும். வலது பக்கம் மேட்டழகிய சிங்கர் பெருமான தரிசிக்கலாம். அதையும் தாண்டி இன்னும் வந்தால் கிழக்கு பக்கம் வந்தாக்க இங்கே பெரியவாச்சான் பிள்ளை ஸ்ரீராமர் சன்னதி அங்கே இருக்கும். அங்கே ஒரு சின்ன மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்தில் தான் நம்பிள்ளை எம்பெருமானார் எல்லாரும் காலட்சேபம் செய்தார்கள். அதற்கு பின்னால் ஒரு வெட்ட வழியான திடல் போல மைதானம் போல் இருக்கும். அந்த நான் கோயில் ஆஸ்தான பட்டரை கேட்டேன், சுவாமிங்க தொண்டடிப்படியார் நந்தவனம் எங்கே என்று அடிக்கடி சொல்வார்களே, திருமங்கை மன்னன் அந்த இடத்தை விட்டு முதல் சுவர் எடுத்தார் அப்படின்ட்டு. அந்த மனிதவனை இப்பொழுது காண முடியுமா? இன்றைக்கு அது காட்சி பொருளாக காண இருக்கின்றதா என்று கேட்கும் பொழுது அவர் சொன்னார், இந்த மண்டபத்தின் பின்னால் வெளிச்சு கிரவுண்டு வரை சின்னதாக தெரிகிறது பாருங்கள், மைதானம் போல புல்வெளி மைதானம், அதுதான் திருவங்கையாழ் தொண்டடிப்படியார் கேட்ட நந்தவனம். அதை சுற்றி மதிலெடுத்து சன்னதிகளும் எடுத்திருக்கின்றார் திருமங்கை ஆழ்வார் அப்படின்னு சின்ன ஒரு திடல் மாதிரி தெரியும். அந்த ஆஸ்தான பட்டர், இந்த கோவில் பட்டாச்சார், அவரை நான் கேட்ட பொழுது அவர் சொன்னார், நானும் அடியனுக்கு உணர்ந்தமாக பாவத்தை கொண்டு சேவித்து அந்த இடத்தை தரிசித்து வந்தேன். அது கேட்ட பட்டர் சொன்ன வார்த்தையை அடியனுக்கு சொல்லுகின்றேன். யாரா ஸ்ரீரங்கம் செல்லும் பொழுது அந்த இடத்தையும் தாயார் சன்னதியோடு சேர்த்து தரிசித்து வர வேண்டும். அது தொண்டடிப்படியாக தற்காலத்தில் பட்டரைக்கு இல்லை என்றாலும் இல்லாவிட்டாலும் பட்டர் சொன்னது பெருமாள் சொன்னது போல, பட்டர் சொன்னது தாயார் சொன்னது போல அந்த இடத்தை சேவித்து விட்டு கண்டிப்பாக வர வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். இன்றே அவனுரைக்க பெற்றேனோ திருக்கட்சியார் போல 37 வார்த்தை அனுபவிக்கலாம். பூந்தமல்லி அப்படி தற்காலத்தில் வழங்கப்படும் பூவிருந்தமல்லியில் ஒரு வைசிய குலத்தில் பிறந்தவர் கஜேந்திர தாசர் என்பவர். இவருடைய தகப்பனார் ஒரு வைசியன் வியாபாரி, வியாபாரம் தானே செய்வார், குலத்தொழில் எல்லாமே வியாபாரம் தானே. ஒரு சின்ன ஒரு பணமடிப்பை கொடுத்துட்டு, இதை பாருப்பா கஜேந்திரா, நீ போய் உனக்கு இந்த பணத்தை வைத்து கொண்டு ஒரு தொழில் ஆரம்பித்து அந்த தொழில் முன்னேற்றம் எடுத்து மேலும் இருந்து பெருக்குவாயாக என்று அவருடைய குலவழக்கப்படி பணமடைப்பை கொடுத்து விட்டு சென்றார். அவர் என்ன செஞ்சார்? திருக்கு சின்னம்பியார் இவர் அதை பாகவத கைங்கரிகளில் செலவிட்டு விட்டார். எனக்கு ஒன்றுமே வேண்டாம், பணத்தை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், போச்சு ஒன்றுமே கிடையாது, அத்தனையுமே வேஸ்ட், என்ன ஓடி ஓடி சம்பாதிச்ச அத்தனையுமே யாருக்கோ போக போகிறது, நம்மக்கிட்ட இருக்க போகிறது இல்லை, போக வச்சா இருக்கிறது தான் கிடச்சது.
வரி சொல்லிவிட்டு சென்று விட்டார். தன் பணம் அனைத்தையும் பகவத் பாகவத கைங்கரி செலவழித்து விட்டார். 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு அப்பா வந்து கேட்டேன், என்னப்பா கஜேந்திரா, உன் பிஸ்னஸ் எப்படி வியாபாரம் எப்படி ஓடின்னு இருக்கு, உன் தொழில் என்ன தொழில் ஆரம்பித்த, என்ன தொழில் ஓடின்னு இருக்கு, அது வந்து நான் வந்து சொல்லு, அந்த விவரமாக சொல்லு, பணம் எவ்வளோ வந்து முதலீடு போடுறது நிறைய லாபம் சம்பாதிச்சிருக்கா அப்படின்ட்டு விசாரிக்கிச்சு. அது என்ன செஞ்சேன்னு கேட்டேன். நான் கலங்கா பெருநகரில் சேமித்துள்ளேன். அது என்னப்பா கலங்கா பெருநகர்? பெருமாள் தான், பரமபதம் தான். இவர் பகவத் பாகவத கைங்கரி ஆரோக்கிய போங்க செய்யல, இவர் புண்ணியம் எங்கே கிடைக்கும்? கலங்கா பெருநகர் வைகுண்டம், அயோத்தியா, அபராஜிதா அப்படின்றதுகளுக்கு பேர் எதுக்கு? பரமபதத்துக்கு போய் அபராஜிதான்னு ஒரு பேர் உண்டு, அயோத்தியா அப்படின்னு ஒரு பேர் ஒன்று உண்டு. அது கலங்கா பெருநகரம், அதாவது அங்கே இன்னுமே இது கிடையாது, துக்கம் ஒன்றுமே. அந்த நகரத்தில் சேமித்து வைத்துள்ளேன் என்று கூற தந்தை கோபிக்கவே இவர் வீட்டை விட்டு ஸ்ரீரங்கம் சென்று ஆளவந்தார் சுவாமியின் திரு ஆசிரியத்து அவர் திருவருகளை சிறிது காலம் கைங்கரியம் பண்ணி அவருடன் காலக்ஷேபங்கள் சத்விஷயங்கள்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார். பிறகு ஒரு திருக்கட்சி திரும்பி வந்து பேரொருளாளனுக்கு ஏதாவது கைங்கரியம் பண்ண வேணுமே என்று தினம் பூவிருந்தமல்லி பூந்தமல்லியிலிருந்து மாலைகள் கட்டிக்கொண்டு பெருமாளுக்கு தினம் கால்நடையாகவே திருக்கட்சி அத்திகிரி சென்று அங்கு வரதருக்கு சமர்ப்பித்து பாட்டு பாடி சேவித்து கொண்டு திருவாலவட்டம்ங்கிற கைங்கரியம் செஞ்சுருந்தார். அவருக்கு வயதான காரணத்தினால பல காலங்களாக இவருக்கு அங்கே போக முடியாமல் திருக்கட்சி நகரிலே அருகில் வரதன் அருகிலேயே இவர் குடிலமைத்து கொண்டு திருக்கட்சியிலே தங்கியிருந்தார். இவர் எம்பெருமான் ஸ்ரீ வரதராஜனுக்கு திருவாலவட்டம் சமர்ப்பிக்கும் பொழுது கைங்கரியத்தில் ஆழ்ந்திருந்தார். அவரும் வரதனும் ஏகாந்தமாக சில சமயங்களில் வரதனானது அர்ச்சா சமாதின்னு, அர்ச்சா சமாதி யார்ட்டும் பேசக்கூடாது, அர்ச்சா சமாதியில் பேசுவது என்பது கிடையாதுன்னு ஒரு வரம்பு உண்டு. பெருமாள் பேச மாட்டாங்க யாருக்கு. அர்ச்சமுகனேன ஆச்சார முகனேன, அங்கே அர்ச்சர் முகத்தால் தான் வாய் மூலமாக தான் பேசுவான் வரதன். அப்படி இருக்கச்ச அவ்வாறு இருக்கும் பொழுது ஏகாந்தமாக சில வார்த்தைகள் பேச அப்பப்போ சம்பாஷிச்சுன்னு இருப்பார். இவர் காஞ்சிபுரத்தில் வசித்தனால இவருக்கு ஸ்ரீ காஞ்சிபூரணன்னு பேர் கொடுத்து, அந்த பேரானது வருது காஞ்சிபூரங்கிற பேர். திருக்கட்சி தான் பல புகழப்பட்டாலும் போற்றப்பட்டாலும் அறியப்பட்டாலும் ஸ்ரீ காஞ்சிபூரணர் என்று இவருக்கு பெயராயிற்று. குணபூர்த்தியை முன்னிட்டு நம்பி என்ன இவர் கட்சியில் நம்பி என்று பெயர் உண்டாயிற்று. இவர் கட்சியில் பேரருளாளனின் கைங்கரியத்தில் ஈடுபட்டிருந்த பொழுது இளையாழ்வார் ஸ்ரீ ராமானுஜர் இளமை பெயர் இளையாழ்வார் என்ற பெயர். இவருடைய ஞானம் அனுஷ்டானங்களை பூர்த்தியை எண்ணி இவருக்கு ஞான அனுஷ்டான இருக்கப்பட்ட திருக்கட்சி ஞான அனுஷ்டானம் இருக்கப்பட்ட ராமானுஜர் என்ற இளையாழ்வார் இவரிடம் சிஷ்யராக விரும்பினார். அவர் வாழ்க்கையில் ஒரு சில நிகழ்ச்சிகளால் கலக்கமுற்றிருந்தார் எம்பெருமான் ராமானுஜர் இளையாழ்வார். திருக்கட்சி நம்பி வைசுகுலத்தில் பிறந்த அடியேன் உண்மை சிஷ்யராக ஏற்க முடியாது. அதாவது குருகுலத்துக்குன்னு பிராமணன் வாத்தியாராக இருப்பார், வசிஷ்டன் வாத்தியார், நீ வாழலாம் வாத்தியார் குருகுலம் இடத்துல வாழலாம் தகுதியான வந்தனர்கள் தான். ஆனால்
வைசன் நான் என்னமோ உன்னை கொது நடத்த முடியும், சிஷ்யனாக இருக்க முடியும், என்னால் உன்னை சிஷ்யனாக இருக்க முடியாதுன்னு தடுத்துட்டா திருக்கச்சி நம்பி. இதனால் மனம் வந்து போயிட்டா எம்பெருமான சிஷ்யனும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு, வியாட்டான சந்தேகங்கள் எல்லாம் போய் கேட்கறது என்று மனம் துக்கித்திருந்தார். திருக்கச்சரம்பியை பார்த்து, சுவாமி தேவரே, தேவபெருமாளுடன் தினம் சம்பாஷணை செய்து வருகின்றேன். அடியேன் மனத்தில் சில சந்தேகங்கள் இருக்கின்றது. அதை பெருமாளுடன் தேவரீர் கேட்டு அது என்ன பதில் என்று விவரித்து சொல்ல வேண்டும் என்று பிரார்த்தித்தார். நான் நினைப்பதும் சில சரிதானா என்று பெருமாளும் கேட்டு சொல்ல வேணும் என்று இவர் பிரார்த்திக்க, அன்றிரவு நம்பி இவ்விஷயத்தை பெருமாளிடம் விண்ணப்பித்தார். பெருமாள் உகந்து, நாம் 6 வார்த்தைகள் உரைப்போம், இவையே நீ நம் இளையாழ்வாருடன் சென்று கூறவும் என்று ஒரு 6 வார்த்தைகளை தேவப்பெருமாள் உரைத்தார். அவையாவன, நானே பரம்பொருள், நாமே பரம்பொருள், நான் தான் பரம்பொருள், நான் தான் ஸ்ரீமன் நாராயணன் தான் பரம்பொருள், அவன் தான் எல்லாமே. 2வது வார்த்தை, ஜீவபரபேதமே உண்மை, பிரபத்தியே பேற்றுக்கு மேலான உபாயம், இவ்வுபாயத்தை பற்றியவனுக்கு சரீர முடிவில் மோட்சம் சித்தம். இவன் 5வது வார்த்தையாக, இவனுக்கு அந்திம ஸ்மிருதியான நினைவு வேண்டாம். அதாவது கடைசியில் மரணிக்கும் சமயத்தில் நமோ நாராயணா அது சொல்லணும், அந்த நிர்பந்தங்கள்லாம் கிடையாது. நமோ நாராயண வார்த்தை சொல்லணும், நாராயண வார்த்தை சொல்லணும், ஸ்மரிச்சுட்டு செத்து போகணும், அந்த நிர்பந்தம் கிடையாது. என்னை அண்டிட்டான், என்னை பிரபத்தி பண்ணிட்டான். யார் ஒருவன் என்னை பிரபத்தி பண்ணினானோ 3வது வார்த்தையாக, பிரபத்தி தான் உபாயம். என்னை பிரபத்தினாலே இப்போ ஒரு சரணடைந்தாலே இப்போ ஒரு சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கு பிரான் திருக்கண்ணபுரம் பாசுரம் தாளதாம் இது மாலை நன்னியில். அந்த பாசுரத்தின் வார்த்தையை நம்ம இந்த இடத்தில் எம்பெருமானார் சொல்லுகின்றார். என்னை யாரோடன் சரணமடைந்து பிரபத்தி பண்ணுகின்றானோ அவனுக்கு கண்டிப்பாக மோட்சம் உண்டு. அப்போ 5வது வார்த்தையாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, சரி மோட்சம் உண்டு, ஸ்மிருதிகள்லாம் சொல்கிறது மறிக்கும் பொழுது, உடல் சரியும் பொழுது என்னையே அண்டி என்னையே நினைக்க வேண்டும். அப்பொழுது அந்த நினைவோடு ஆத்மாவானது வரும், சஞ்சரித்து பரமதம் சென்றடையும் என்கிறது. என்களுக்கு என்னை யாரோ பிரபத்தி பண்ணினானோ அவனுக்கு மோட்சம் என்று சொல்லிவிட்டேன். அந்த அவனுக்கு அப்பேற்பட்ட சேதனனுக்கு பிரபந்தனுக்கு அந்திம ஸ்மிருதி என்னை நினைக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. அதைத்தான் அப்போதைக்கு இப்போது சொல்லிவிட்டேன், நாராயணாவென்னும் நாமம் அப்படின்ட்டு ஆழ்வார்கள் பாடியபடி அவன் அன்றைக்கே சொல்லிட்டான், இந்த பிரபத்தி அடைஞ்சாலும் கண்டிப்பாக மோட்சம் கொடுப்பேன். அவனுக்கு அந்திம ஸ்மிருதியான என்னோட நினைக்க தேவையில்லை என்று அவர் சொல்லுகின்றார் பெருக்கச்சி நம்பி. 6வது வார்த்தையான பூர்ணாச்சாரியரை பெரிய நம்பியை அவரை ஆசிரியத்து அவர் ஆச்சாரியராக பெற்று உய்ய வேண்டும். முதல் வார்த்தையானது என்ன சொல்கிறார்? நானே பரம்பொருள். வரதன் சொன்னாலும், அரங்கன் சொன்னாலும், வேங்கடவன் சொன்னாலும், பார்த்தசாரி சொன்னாலும், ராஜகோபாலன் சொன்னாலும், யார் சொன்னாலும் இந்த வார்த்தை அவனே எல்லாம் நீ அப்படிங்கிற பட்சத்தில் நாராயணனே பரம்பொருள், அதாவது நானே பரம்பொருள் என்று பேர். ஜீவபரபேதம் உண்மை, ஜீவாத்மா பரமாத்மா பேதம் உண்மை. பிரவர்த்தி ஜீவாத்மா வேறு, பரமாத்மா வேறு.
ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு அங்கே இதாக இருக்கின்றது, சரீரமாக இருக்கின்றது. ஜீவாத்மா பரமாத்மா இது பேதம், இது உண்மை. பிரபத்தியே என்னை சரணடைவதே, தொழுது சரணடைந்து என்னை தாழ்வணிவதே, பரிபூர்ண சரணடைவது பிரபத்தியே செய்யும், சரணடைவதற்காக செய்யும் பிரபத்தியே சரணாகதியே மேலான வழி என்னை அடைவதற்கு. இந்த பிரபத்தியான இந்த உபாயத்தை பெற்றவன் அந்திம ஸ்மிருதியில் தன்னுடைய அந்திமஸ்திருதியான அந்திம க்ஷணத்தில் அவன் என்ன நினைக்க வேண்டாலும் அவனுக்கு நான் கண்டிப்பாக மோட்சம் கொடுப்பேன். ஆறாவது வார்த்தையான இந்த வார்த்தை வராகமூர்த்தியும் இந்த வராக சரம ஸ்லோகத்தை பார்க்கச்ச யாரோ என்ன பூர்ணமாக பரிமணிஞ்சானோ, திடச்சித்தத்தோட இதோட சரணடைந்தானோ, நானே எல்லாம் நினைத்தானோ, அவனுக்கு அந்திம க்ஷணத்தில் நினைக்க தேவையில்லை. அன்று நினைத்து நான் மேற்கொண்டு அவனுக்கு நான் மோட்சம் கொடுப்பேன் அப்படின்ட்டு வராகமூர்த்தி எனக்கு சொன்னார். அதை அன்று வராகமூர்த்தி பூமி பிராட்டிக்கு சொன்னார். அதே வார்த்தையை வரதனும் இங்கே ஸ்தாபித்து தன்னுடைய முத்திரை குத்தி அன்று நினைத்ததையே, அன்று உபாயம் செய்ததையே, அன்று பிரவர்த்தி செய்தையே உபாயமாக கொண்டு உன்னை மோட்சம் வீடு அளிப்பேன் என்றே கூறி கடைசாதாக எந்த ஆச்சாரியரை நான் கடைபிடிப்பது அப்படிங்கிற வழிபடுவது ஆசிரியப்பது இளையாழ்வார் கேள்விக்கு பூர்ணாச்சாரியான பெரிய நம்பிகள் ஆசிரியத்து அவர்களை ஆச்சாரியனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்பி மூலம் சரிப்படுத்தன். ராமானுஜ சந்தேகம் என்ன தெரியுமோ? யார் உண்மையான பரம்பொருள்? அவர் கேள்வி. யார் உண்மையான பரமன்? உன் பரம்பொருள் யார் அப்படிங்கச்ச அதற்கு விடைதான் நாமே பரம்பொருள் அப்படின்ட்டு பரதன் சொல்கிறார். ஆத்மா ஜீவ பரம பேதம் உண்டா? ஆத்மாவுக்கும் ஜீவனும் பரமாத்மாவுக்கும் இதாக பேதம் உண்டா அப்படின்னு ரெண்டாவது கேள்வி. அதற்கு ஜீவபர பேதம் உண்டு, அதுவே உண்மை அப்படிங்கிற. மூணாவது மேலான பரமத்தடை மேலான உபாயம் என்ன அப்படிங்கச்ச பிரபத்தியே சரணாகதியே மேலான உபாயம்னு அதற்கு விடை கொடுக்குறார். சரி, ஒருவன் கஷ்டக்காரன் ரொம்ப ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமை கொடுத்து மூச்சே இல்லை அவனுக்கு போக போகிறது. அப்போ மூச்சு இழுக்கிறது அவன் சொல்லக்கூடிய நிலைமை இல்லை அவன். அப்போ அந்த க்ஷணத்தில் நான் உண்மை நினைத்தால்தான் மோட்சம் கிடைக்குமா, நினைக்க வேண்டுமா வச்சு அது தேவை கிடையாது. எவன் தன் பிரபந்தனம் என்னை பிரபத்தி செஞ்சானோ அதே மேலான உபாயமான பொழுது அந்த உபாயத்தை யார் அவன் கடைபிடித்தானோ அவன் அந்திமட்சணத்தில் நினைக்க வேண்டும் என்ற மோட்சம் அவனுக்கு இல்லை என்றாலும் நான் அவனுக்கு மோட்ச பரமபதம் அளிப்பேன் என்று நாலாவது வார்த்தை. மூணாவது வார்த்தை பிரபத்தியே பேற்றுக்கு மேலான உபாயம்னு சொல்லிட்டு நாலாவது வார்த்தையான இவ்வுபாயத்தை பற்றியவனுக்கு சரீர முடிவில் மோட்சம் சித்தம். அஞ்சாவது வார்த்தையானது அந்திமட்சணத்திலே அவன் முடியா போனாலும் அப்போதைக்கு முன்னாடி நினைச்சு எனக்கு பிரபத்தி பண்ணியிருந்தாலும் அவனுக்கு பயம் வேண்டாம், நினைக்க தேவையில்லை. அன்று நினைத்து கொண்டு அவனுக்கு மோட்சம் அளிப்பேன். இப்போதையில் விட்டு நாராயணா என்னும் நாமங்கிற. அதனால் நம்ம எப்போ திட்ட சித்தத்தோடு இருக்கமோ, என்ன தீவிரமான மனசு நல்ல தெளிவான மனதோடு இருக்கமோ, எப்போ சரீரங்கள்லாம் நடக்கிறதோ அப்போ நாராயணா நாராயணா என்று சொல்லி நம்முடைய நாவை நாத்தழும்பு சொல்லி 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 தழும்பு ஏறணுமா. சொல்லி நாராயணான்னு சொல்லி சிவன் நாராயணா சொல்லணுமோ. சொல்லி தழும்பேற்றி கொண்டால் நான் இன்றைக்கு சொன்ன இந்த நாராயணாவெனும் நாமம் என் அந்திம காலக்ஷணத்திலே ஒரு சமயம் அவனை நினைக்க முடியாமல் போய்விட்டால் எம்பெருமான் நான் இன்றைக்கு சொன்னேன் நாராயணாவென்னும் நாமம் அதை ஏற்றுக்கொண்டு கண்டிப்பாக மோட்சம் அளிப்பேன் என்று திருக்கச்சமயம் சொல்கிறான். கடைசியாக வார்த்தை ஆறாவது வார்த்தை ஆறு ஆச்சாரிய சொல்வது ஒரே குழப்பமாக இருக்கு. நிறையா பேருக்கு திருக்கோஷ்டி நம்பியார், அத்தனை பேர் இருக்கா திருக்கோஷ்டி நம்பியார்,
ஆளவந்த சிஷ்யாத்தின் இருக்கா. அதில் ஆளவந்தாரின் பிரதம பிரிய சீடரான பெரிய நம்பை ஆசாரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த 6 வார்த்தைகளை திருக்கச்சினமி மூலம் எம்பெருமானாருக்கு இளையாழ்வார் என்கிற எம்பெருமானார், பின்னர் தான் எம்பெருமானார் இராமானுசர் எல்லாரும் இளையாழ்வாருக்கு கூறும் என்று திருக்கச்சினமி மூலம் கூறிவிட்டான். சொன்ன பொழுது பெரிய இவற்றை மறுநாள் திருக்கச்சி நம்பி இளையாழ்வாரன் தெரிவித்த பொழுது, அடியேன் இவையே அடியேன் நினைவும், நான் இதைத்தான் எண்ணிக்கொண்டிருந்தேன். நான் என்ன நினைத்தேனோ வரதனும் அதையே சொன்னான், பேரலான அதையே சொன்னான். இப்பொழுது நான் நினைப்பது சரியே, அடியேன் நினைவும் இது ஒன்றும் சேர்ந்தது போல சந்தேகம் தெளிந்தது என்று கூறி கிருதார்த்தனானே தண்டனிட்டு ஆசிரியத்து திருக்கச்சினம் சேவித்தார். பிறகு இவர் பெரிய நம்பியை ஆசிரியராக பற்றி கொண்டு சமாஷ்ண வகைகள் மதுராந்த கட்சத்திர சமாஷ்ண வகையாக பஞ்சசம்ஸ்காரம் ஆச்சு இவருக்கு ராமானுஜருக்கு பிற்காலத்தில். இப்படி பெருமானால் வார்த்தை உரைக்க பெற்றனும் திருக்கச்சி நம்பியை போல திருக்கச்சி பேசுகின்ற திருவாலவட்டை பேசுண்டு பெருமாள் அப்படின்னா இவ்வளோ ஏகாந்தான் பேசுகின்ற இப்போ சந்தோஷமாக நல்ல ஜில்லு ஜின்னு உட்காந்து திருக்கச்சி நம்பி எப்படி இருக்கேன் கேட்டேன், நீ சரியா நேரத்துக்கு வந்து உழப்பட்ட முடியலையான்ட்டு குச்சலம் எப்படி குச்சலங்களாம் விசாரிச்சிருப்பார். அந்த குச்சலம் விசாரித்து அந்த எனக்கு அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்ததா என்று இவள் பேசுகிறாள் இந்த திருக்கோளு பெண் பிள்ளை. அடுத்ததாக அவன் மேனி ஆனேனோ திருப்பாணரை போல. இன்று புரட்டாசி மாதம் ரோகிணி நட்சத்திரம், கார்த்திகையில் ரோகிணி நாள், திருப்பாணாழ்வன் அவதார மாத அவதார நட்சத்திரம். இன்று எதேச்சியாக எதேச்சின்னு சொல்லுவோம், எதேச்சியாக வந்தேன்டா சொல்லுவோம். எதேச்சை அப்படிங்கிற வார்த்தை எத்திருஷி அப்படின்னு சாதாரணமாக அந்த காலத்தில் சொல்லிட்டு எத்திருஷியாக வந்தேன் அப்படின்ட்டு. நாம் இப்போ அந்த எதை வார்த்தை உபயோகிப்போமே. எத்திருஷியாக இன்று திருப்பாணாழ்வாரின் நட்சத்திரம் கூட அவரின் விஷயமும் கூட அவன் மேனி ஆனான்னு திருப்பாணரை போல என்று 38ஆம் வார்த்தையாக சொல்கிறார். திருப்பாணர் ஸ்ரீரங்கத்தை அடுத்த உறையூரில் நிசுலாபிரிவர் உளையூரில் ஒரு நெல் வயலில் அயோனிஜராய் அவதரித்து பாணர் குலத்தில் குலத்தவன் ஒரு நாள் பாட்டு பாடுறவா, இந்த முழக்கார இசைமை பாடலாம் இருக்கா இல்லையா, இசைக்கலைஞர்கள்லாம் பாட்டு பாடுற கூட்டங்கள், அந்த இடம் பாணர்கள் கூட்டம் பாட்டு பாடுற பெருமாள் பாணர் குலத்தவன் அழைக்கப்பட்டார். அவர் குலமரியாதைக்கேற்ப அவர் கையில் வீணை வாத்தியம் கொண்டு காவிரிக்கரையில் நின்று அரங்கனை மனமுறையை பாடி துதித்து வந்தார். திருப்பாணாழ வைபவம் அத்தனை பேர் நிறையா கேட்டிருப்போம். இருந்தாலும் சொல்ல வேண்டிய இடங்களில் ஒரு சொல்லித்தான் ஆக வேண்டும். சுவாமி என்ன சொல்ல, இந்த அடுத்த வார்த்தைக்கு போமே, நீங்கள் 38 ஸ்கிப் பண்ணிவிட்டு 39 வார்த்தைக்கு போகலாம். எங்களுக்கு திருப்பாணாழ அன்னிலேருந்து கேட்டுருக்கோம், 14 சொல்லக்கூடாது. எந்த வார்த்தையை நாம் எப்பொழுது சொல்ல வேண்டுமோ அப்பொழுது சொல்ல வேண்டும், சொல்லித்தான் ஆக வேண்டும். நான் அன்றைக்கே நாராயண சொல்லிட்டு மறுபடியும் சொல்லணும்னா சொல்லத்தான் ஆகணும், எப்போவுமே சொல்லணும், சொல்லிகிட்டே இருக்கணும். அப்படிங்கிறதுனால இந்த சமயத்தில் திருக்கோளூர் பெண்பிள்ளை வார்த்தையான திருப்பாணாரை எப்படி சொல்லித்தான் ஆக வேண்டும். நீங்களும் கொஞ்சம் கேட்க வேண்டும் சிரத்தையோட. தமது வளரமறையாதற்கேற்ப வீணை வாத்தியம் கொண்டு அந்த கரையில் நின்று கொண்டு மனமுறை பாடி வந்தார். இது ரொம்ப பெருமை, நாட்டுக்கு ஒரு பெருமையை நாட்டுக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறத பெரிய பெருமாள் தமக்கு ரொம்ப ஆத்மார்க்கமான லோகசாரங்கர் அப்படின்ற ஒருவர் மேலே பிராமண உத்தமர் அர்ச்சகர்னு வச்சுக்கோங்களேன், அவர் தோழை எழுந்தருளை பண்ணி வரும்படி செய்தார். பாணர் இதற்கு நேராக ஒரு நாள் என்னாச்சு, இந்த சுருக்கமாக சொல்லியிருக்கா, இதை போட்டிருக்கார். அவர் வசிச்சுட்டு வரைச்ச ஒரு நாள் எதிர்க்க தெரியாமல் இதை கண்ணில் பட்டு விட்ட துரோசாரம் பெருமாள் தீர்த்தம் கொண்டு வர திருக்காவிரியிலேருந்து கொண்டு வர திருமஞ்சனத்தை கொண்டு வரச்ச கண்ணில் பட்டு விட்டேன். கண்ணில் பட்டோன்னு ரொம்ப நிஷ்டூரமான வார்த்தைகளால் பேசி அவரை, இருந்தால் சுவாமி நீ இப்படி எதிர்க்க நிற்கிறேன்னா பெருமாளுக்கு போக வேணாம், தீர்த்தம் கொண்டு போகணும், அபசாரம் ஆகிடுத்து அவன் பார்த்துட்டேனே, எப்படி நான் பெருமாள் திருமஞ்சன தீர்த்தம் அவன் பார்த்துட்டேனே, அபசாரம் ஆகிடுத்து,
நான் பெருமாளை தீர்த்தம் கொண்டு போகிறேன் திருமஞ்சனத்துக்கு. இதாக எவ்வாறு திருமஞ்சனம் பண்ணுவேன், தீர்த்தம் ரொம்ப அசுத்தமாக எடுத்தேன்னு சொல்லி மனம் வந்து போயின்னு இருக்கச்ச போயிட்டேன். வந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வாங்க போயிட்டேன். அப்போ கோயிலில் போனோம். சரி என்னதான் எடுத்து போகிற கையில் எடுத்துகிட்டு போச்சு, தீர்த்து கொண்டு போகிற போனோன்னு என்ன செஞ்ச திரும்புவார் ரங்கநாதர் தன்னோட கதை தவால் சாத்திவிட்டார். இவருக்கு ஒன்றுமே புரியலை. நம்ம கொண்டு போன தீர்த்த அசுத்தனால வந்து திரும்ப ரங்கநாத சாத்திவிட்டார்னோ கதவை என்னென்னு தெரியலன்னு ஆற்றுக்கு போயிட்டேன். இவ்வளோ துக்கச்சார் சொப்பனத்தில் தோன்றி, அப்பா பாணன் எப்பேற்பட்டவன் தெரியுமா, என் தினம் மனமுறையே என்ன பாடின்னு இருக்கான், அவன் பாட்டு கேட்கலைனாலே எனக்கு தூக்கம் வர பொழுது விடியாது, இன்றைக்கி அடுத்த நாள் பொழுது விடியாது. அவனை நீ உன் தோள் மேல் எழுந்தொழ பண்ணி நம் சன்னதிக்கு அழைத்தர வேண்டும் என்று சாதித்தார். இந்த சொப்பனத்தை கண்ட துலோசாரங்க முனிவரானவர் அடுத்த நாள் கழக்கு விழுந்துடுச்சு ஓடி பாணன் எப்போ வருவான், பாணர் எப்போ வருவான்ட்டு அவன் வரத்துக்கு முன்னாடி அவர் போயிட்டார், அவரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. போய் உட்காந்துன்னு பார்க்கச்ச பாணர் வர பாட்டு பாரு சுவாமி, இந்த ஏழுறது இப்போ வாங்கி தோல் ஏறுங்க கோயில் சந்தை கழிச்சுட்டு போகணும் அப்படின்னு. நம்ம தொடவேப்படா சுவாமி, நானும் வைசியகுணம் இதா பிராமண உத்தமர் அரங்கனுக்கு தினம் கைங்கரியம் பண்ணக்கூடியவர், மிக மகா அபசாரமானது விஷயம் நீங்கள் சொல்லணும், நீங்கள் செய்யக்கூடாது, தப்பான வார்த்தையில் சொல்லாதீங்க என்கிட்ட, அப்படியே காதை பொத்திக்கிறது திருப்பான்னு. அவர் காதை பற்றிண்டா என்ன இவர் சொல்கிறார், அப்பா இது என்னோடய வார்த்தையே கிடையாது, திருவரங்கன் வந்து பொண்ணு அழைச்சின்னு வர சொன்னான், என் தோளில் மேல் ஏற்றி பானை அழைத்து வரும் என்ற ஆணையிட்டு இருக்கின்றான் திருவரங்கனிடம். நான் உம்மை அழைத்து கொண்டு போகாவிடல் அவனுக்கு நான் பாதகம் செய்த பகவத் அபராதம் செய்தவனாவேன். கண்டிப்பாக எழுந்துள்ள பலவாறு கெஞ்சித்து அவனை தோல் மேல் எழுந்தல பண்ணி கோவிலுக்கு புகும்பொழுது அரங்கன் அவர் கண்முன்னே வந்து தன்னை காட்ட கண்டு திருவரனை பார்க்குற கோயிலுக்கு விழுந்ததுக்கு முன்னாடி திருவரன் கண்ணில் படுறான், அப்படி சேவிக்கலாம். திருவடி முதல் திருமுடி வரை அவனோட அவய சோபையை அனுபவித்து அனுபவத்திற்கு பொக்கு வீடாக இந்த அனுபவத்துக்கு அனுபவித்த வார்த்தைகளுக்கு ஒரு இடம் வேணுமே, அதுக்கு போக்கு வீடாக அமரநாதிபிரான் அடியார்க்கென்னை ஆழ்படுத்த விமலன் என்று தொடங்கி 9 பாசுரங்கள் பாடி அவனை பாடி உள்ளே அரங்கன் திருமுன்பை அடைந்ததும் நேரே அவனை எப்படி பாடி அப்படி சேவித்து மகிழ்ந்து மகிழ்ச்சி பொங்க பாடுகிறார். ஆலமாம கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளங்கவர்ந்தானை அன்றகோன் அணியரங்கன் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே அப்படின்ட்டு பாடுறார். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளங்கவர்ந்தானை அன்றகோன் அணியரங்கன் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன்ட்டார். யாரையும் பார்க்க மாட்டான், அவனையும் பார்க்க முடியாதான். மக்கள்லாம் அமரநாதிபிரான் பார்த்து பாடி பத்த தலை கட்டினார். இப்பேற்பட்ட பாடிக்கொண்டே அவன் அரங்கனின் திருமேனியில் ஒன்றாகிவிட்டு ஐக்கியமடைந்து விட்டார். இப்படி அரங்கனின் திவ்யகிருபைக்கு குழகலமாய் அரங்கனுள் புக்கவல்லேனோ என் அடியே என்று நான் முடியாத இப்பேற்பட்ட எவ்வளோ இவர் அது பண்ணியிருக்க திருப்பான ஆழ்வார், இன்னும் பாக்கியம் திருப்பான ஆழ்வார் கிடச்சிருக்கு, அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கலையே, நான் இன்னும் அப்படியே தான் இருந்துட்டுருக்கேன், எனக்கு ஒன்றுமே இல்லையா சுவாமி அப்படின்ட்டு எம்பெருமானாட்ட திருக்கோளூர் பிள்ளை சொல்கின்றார். அடுத்தது ஒரு வார்த்தையை முடித்துக் கொள்வோம். இந்த வார்த்தையுடன் அனுப்பி வையுமென்றேனோ வசிஷ்டரை போல விஸ்வாமித்திரமணியன் வந்து தசரதன்ட்ட வந்து என் யாகத்தை காக்கடுத்து ராமனை கொடுத்து அனுப்பிங்கோள் நான் வந்து நான் பார்த்துப்பேன், அவன் தான் அசுரர்களை அவன் ஒருவன் தான் ராமனை அனுப்பி வையுங்கள், என் ராகத்தை யாசை ஏதாவது வேண்டுதை கேளுங்கோ அப்படின்னு விஸ்வாமித்திர சபையில் நுழைஞ்சோடனே எந்த காரணத்துடன் எந்த எண்ணத்துடன் நீ வந்திருக்கின்றீரோ அந்த எண்ணத்தை கண்டிப்பாக அடியேன் பூர்த்தி செய்து வைப்பேன் என்று தசரதன் கூறுகிறான். ராமரை கேட்கின்றார் யாகம் காப்பதற்காக. அவர் சின்ன பையன் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிச்சு, என்ன பாட்டு கொடுத்த சத்தியத்தை மீறே அப்படின்னார்.
ராமன் எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். உன் குலகுரு இருக்கார், வசிஷ்டருக்கு தெரியும், இந்த மகா மேதாவி முனிவர்கள்லாம் இருக்காள். ராமனுடைய பூர்வாசனம் என்ன, அவன் யார் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும். அவன் ஒருவனால் மட்டுமே இந்த அசுரர்களை விதைக்க முடியும் என்று கூற வசிஷ்டனும் அறிவான். அப்படிங்கச்ச இது நம்ம 20வது வார்த்தையில் நம்ம பார்த்தோம், அனுபவித்தோம். இது இந்த வார்த்தையானது வசிஷ்டனுக்கும் இவனுக்கு விஸ்வாமித்திரனுக்கும் தசரனுக்கும் நடந்த சம்பாஷணை இந்த திருக்குறள் பிள்ளையில் ஒரு 20வது வார்த்தையாக வந்தது. இவ காண உயிரினும் தனக்கு இனிவனான பிள்ளையை சில நாட்களுக்கு கூட சில நாள் கூட பிரிய மாட்டாமையாலும் அர்க்கர்களால் பிள்ளைக்கு என்ன ஆபத்து வந்துவிடுமோ என்று பயத்தினாலும் தசரதன் ராமனை அனுப்ப இசையவே இல்லை. விஸ்வாமித்திரன் கோபம் வந்துடுது, கடுங்கோபம், முறைச்சி ஜிவ்னு கோபம் இது பண்ணுறது. இப்படி ஆசிரியர்களை கஷ்டப்படுத்தும் அசுரர்களையும் தீய குணமுடையவர்களையும் எம்பெருமான் நோக்கும் பொழுது அவன் கண்ணானது, செந்தாமரை கண்ணனானது எவ்வாறு தீஜ்வாலையாக இது எரியுமோ கோபத்தில், அவ்வாறு விஸ்வாமித்திரனின் முகமும் எரிந்தது. தீஜ்வாலையாக கோபாக்னி வந்தது. அதை கண்ட விஸ்வாமித்திரர் கோபம் கொண்டு, தசரதா வாழ்ந்தே போம், வாழ்ந்தே போம், நீரே வாழ்ச்சி அடைஞ்சு பரவாயில்ல, நினைப்பில்ல என்ன பரவாயில்ல, வாழ்ந்தே போன கோபமாக சொல்கிறார். அரசை விட்டு புறப்பட முற்பட்டார். அப்பொழுது குலகுருவான வசிஷ்டர் பின்வர போவதை அறிந்து வராது. பின்ன நடக்க போகிறது, ராமன் போகிறான், யாகத்தை காக்க போகிறான், முதலை கழிச்சுன்னு போகிறார். அவனுக்கு அகல்யா சாபம் நீங்க போகிறது, முதலையை போகிறார், முதலை ஜானகியை கல்யாணம் பண்ணிக்க போகிறார். இவ்வளோ நடக்கப்படுது. வசிஷ்டன் அறிஞ்சு வராதலால் ராமனுக்கு வரக்கூடிய நன்மைகளை, அஸ்திர பயிற்சி, திருமணம் முதலியவைகளை விஸ்வாமித்திரர் மூலம் ஏற்படவிருப்பதை அறிந்து மன்னனிடம், தசரதா, நீ ராமன் லக்ஷ்மணனை இருவரையும் விஸ்வாமித்திரருடன் அனுப்பிவை. குழந்தைகளுக்கு ஒரு தீங்கு வராமல் முனிவர் பார்த்து கொள்ளக்கூடிய தவவலிமை உடையவர், இதனால் பல நன்மைகள் விளையக்கூடியவர், எதிர்காலத்து விளையும் என்று சொல்லி ராமனையும் இலக்குவனையும் விஸ்வாமித்திரருடன் அனுப்பி வைக்கும்படி பண்ணினார். இப்படி பெருமாளுக்கு நன்மையை எண்ணி, நன்மையே நடக்கப் போவதை எண்ணி, நன்மை நடக்க வேண்டும், பிற்காலத்தில் நடக்க வேண்டும் என்பதை எண்ணி நினைத்து வசிஷ்டனை போல அவன் ராமன் தகப்பனான தசரதனிடம் பிள்ளையை அனுப்பி வையுங்கோள் என்று சொன்னேனோ என்று கேட்கின்றாள். அதாவது இந்த பாசுரமானது 40 முடிச்சுக்கலாம். அடிவாங்கினேனோ கொங்கில் பிராட்டியை போல, இது அருமையான அது வித்தாந்தது. அடிவாங்கினேனோ கொங்கில் பிராட்டியை போல அப்படின்னு சொல்கிறார். அடிவாங்குதல் என்பதுனாக்க கம்பால் இடத்துல அடிக்கிறது கிடையாது, அதுவும் அடி வாங்கிறது தான். நம்ம அடிக்கடி நம்ம செஞ்சுட்டு வாங்கிக்கிறது தான் அது. ஆனால் இந்த இடத்துல அடி வாங்குதல்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே வேறு என்பது ஆச்சாரியனின் திருவடி நிலைகளை, ஸ்ரீபாதுகைகளை வேண்டி பெறுதலை குறிக்கிறது. அதுதான் அடி வாங்குதல். அவரை கேட்டோம், திருவாடி பாதுகை எனக்கு கொடு அப்படின்ட்டு கேட்க வேணும். அப்படி கேட்டு அதுக்கு பேர் தான் அடி வாங்குதல் அப்படின்னு. அதான் ரொம்ப அருமையான வார்த்தை இல்லையா அது? நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டேன் வார்த்தை. அடி வாங்குறது தான் நினச்சிட்டுருப்போம். அடி கொடுக்குறது, அடி வாங்குறதுன்ட்டு. அடி வாங்குறது பாதுகையை வாங்கிக்கிறது என்ன அப்போ கிளம்பானது இல்லை. அடி வாங்குதல் என்பது இங்கே ஆசாரியன் திருவடி நிலைகளை, ஸ்ரீ பாதுகைகளை வேண்டி பெறுதலை குறிக்கின்றது. கொங்கு பிராட்டி வரலாறு 6000 படி குரு பரம்பரா பிரபாவத்தில் காணலாம். இவள் இயற்பெயர் சுமதி என்பது. கொங்கு நாட்டில் கொள்ளைக்களம் என்னும் ஊரைச் சேர்ந்தவள். இவளும் இவள் புருஷனும் தமது நாட்டில் குடும் பஞ்சம் தலையெடுத்த பொழுது ஸ்ரீரங்கத்தில் குடியிருந்தனர். அப்பொழுது எம்பெருமானார் திருவடிகளில் அகலங்கன்
போன்ற பிரபுக்களும் ஆழ்வான் போன்ற கல்வியில் சிறந்த அறிவாளர்களும் அடிபணிவதைக் கண்டு அவர் பெருமையில் அடிப்படையை கேட்டறிந்து எம்பெருமானை தானும் ஆசிரியத்து உடையவர் அவர்களுக்கு இலக்கானாள். பின்னர் தன் நாடு முன்போல் மழைகள்லாம் வந்து சுபிட்சமாக இருக்கிற சமயத்தில் நாடு திரும்பி குங்கு நாடுக்கு திரும்ப எண்ணி ஸ்ரீரங்கத்தை விட்டு தன்னோட கொள்ளைக்கலங்கிற ஊருக்கு திரும்புறதுக்கு ஆசைப்பட்டு போய் சுவாமி மழையெல்லாம் வஞ்சிடுத்து நான் நாட்டுக்கு திரும்ப என்னோடய சொந்த ஊருக்கு போகிறேன் அப்படின்ட்டு போய் எம்பெருமானை பார்க்கச்சு அவர் எம்பெருமானால் தண்டனிட்டு சேவித்து மீண்டும் துவயத்தை அருளப்பெற்று ஒருவர் துவயம் தரந்தான் 25 வார்த்தை சேனை முதலியாருக்கு பெரிய பிராட்டியார் 25 வார்த்தை நம்ம பெரிய பிராட்டியார் வாழி திருநாமத்தில் சொல்லச்ச 25 சைனியர்களுக்கு இதமரைத்தாள் வாழின்ட்டு பங்கே போய் பிறந்து பாவநல்லாள் வாழியன்னு பெரிய பிராட்டியார் வாழி திருநாமம் சொல்லச்ச 25 பொருளை சேனமதனுக்கு பொருளழித்தாள் வாழியே அப்படின்ட்டு செப்பினாள் வாழியன்ட்டு இந்த வார்த்தை 25 வார்த்தைங்கிற துவயத்தை ஓம் நமோ நாராயணாய சிவன் நாராயண சரணோசனம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நம இந்த ஒரு அக்ஷரம் 25 வார்த்தை கொண்டது 25 எழுத்து 25 இந்த இது அதனால் அதுக்கு அந்த 20 துவயத்துக்கு பெருமை உண்டானது. அவங்க சேவித்த எம்பெருமானாரிடம் அவர் சேவிச்சுட்டு சுவாமி கிளம்பப்புறம் ஊருக்கு வச்ச மீண்டும் துவயத்தை மறுபடியும் துவயத்தோட அர்த்தம் சொல்லுங்க எனக்கு நான் ஊருக்கு போன அப்புறம் எப்போ பார்ப்பேன்னு தெரியலையேன்ட்டு அவர் துவயத்தை சொல்ல எம்பெருமான துவயத்தை மறுபடியும் சொல்ல மாதிரி துவயத்தோட அர்த்தம் எப்படிமா நமோ நாராயணாயா சிவன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாயணன்னு நம்ம அர்த்தம் அதாவது துவயம் அர்த்தானுசந்தானம் சொல்லணும். திருமந்தரம் உற்பத்தி திருமந்திரத்தை மந்திரத்தை ஸ்மரிக்கணும். ஓம் நமோ நாராயணாயன்னு திருமந்திரத்தை மந்திரத்தை சொல்லணும். துவயத்தை சொல்லத்தை பூர்வாசாரியர் என்ன சொல்லியிருக்காள் அப்படின்னாக்க ஸ்ரீமன் நாராயண சரணம் ஸ்ரீமதே நாராயணாயணமக சொல்லக்கூடாது. அது அர்த்தம் இருக்கு இல்லையா, துவயத்தின் அர்த்தானுசந்தானம் சொல்லணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். அதனால் நம்ம துவயத்தின் அர்த்தானுசந்தானத்தை அனுசரிக்கணும். இப்போ அர்த்தம் எப்படி புரியும்? ஆசாரியம் சொல்லிக் கொடுத்தா தான் மந்திரத்துக்கு அர்த்தம் புரியும். மீண்டும் ஒரு முறை கொங்கி பிராட்டியை தானே மறுபடியும் பிரார்த்தித்து அந்த அர்த்தத்தை ஒரு உடையவரிடமிருந்து கேட்டறிந்து அதற்கு தம் திருவாரணம் பண்ணணும். டெய்லி திருவாரணம் பண்ணணுமே. ஆசாரியன் திருப்பாதை காத்தலிச்சுப்பா எல்லாருமே எப்போவுமே. அது ஆச்சாரியன் பாதுகைக்கு எல்லா கிரகங்களில் இருக்கும். அந்த கிரகங்களில் இருந்து ஆசாரியன் பாதுகைக்கு திருவாதனம் பண்ணணும். அதாவது பெருமாள் திருவாதனம் பண்ணுறோம், அது நித்திய கைங்கரியனை பண்ணியே ஆகணும். அடுத்தது அர்க்கபாத்தி ஆட்சமணி வட்டியில் வச்சுட்டு பெருமாள் வட்டிலே இருக்கக்கூடாது. இவருக்கு ஆச்சாரியன் ஆழ்வார் பெருமாள் ஆச்சாரியன் தனியாக திருவாரணம் அதுவும் இவருக்கு பண்ணிட்டு இதுவாக பண்ணணும். வாழ்க்கை தான் திருவாரணம் பண்ணுவதற்காக உடையவரின் பாதுகைகளை பெற்று சென்றாள். இவளுக்கு உடையவரிட்ட தாஷ்யநாமம் கொங்கு பிராட்டி என்று பெயர். இவளுக்கு அன்றிலிருந்து கொங்கில் பிராட்டி கொங்கில் பிராட்டி என்று அழைக்கப்படுகிறார். பின்னர் பல ஆண்டுகள் செல்ல சோழவரசன் ஹிம்சையால் உடையவர் மேல்நாடு எழுந்தருளும் பொழுது இப்பிராட்டின் ஊருக்கு செல்ல நேர்ந்தது. இத்திருச்சியாக செல்ல நேர்ந்தது. அப்பொழுது உடையவருக்கு முதலாளிகளுக்கு சத்காரம் பண்ண விரும்பி தானும் எம்பெருமானார் திருவடி சம்பந்தமுடையவள் சத்கார யோக்கியதை உண்டு என்பதை அப்பாதுகளை காட்டி நிரூபித்து சுவாமிகளையும் முதலைகளையும் நன்கு பூசித்து உள்ளங்குளிரப் பண்ணினார். இப்படி எம்பெருமானாரார் திருவடி நிலைகளை அருளப் பெறும் பாக்கியம் எனக்குண்டு என்று கேட்கின்றார் திருக்கோளூர் அம்மையார். அதாவது அதான் அடிவாங்குதல். அடிவாங்கியனோ கொங்கி பிராட்டியார் திருமாட்டை கேட்டு அவர் பாதுகை அடிகளை வாங்கி கொண்டு
அங்கே இது நடந்தது. வந்து பெருமாள் இது பண்ணச்ச ஆள் தூங்கிட்டு நீ கேட்குறா முதலிகள்லாம் வாழை, என்னம்மா நீ சிஷ்ய ராமானு தாசி ராமானு திருநாமகண்டேங்கிறியே, ராமானு சேவிச்சேங்கறியே, நம்மள்கிட்ட சாப்பிடணுன்னாக்க ராமானு சம்பந்தம் இல்லை அவர்கிட்ட நாங்கள் சாப்பிட முடியாது, கிரகங்களில் நாங்கள் சாப்பிட்றதுக்கு ராமானு கிரகங்களில் அவர்கிட்ட சாப்பிட முடியாதுங்களா, சாப்பிட முடியாது அப்படிங்கச்ச ராமானுஜத்தை எப்படி சோதிக்கிற வாழலாம், ராமானுஜன் அப்படின்றேன்றாயே, அதுக்கு என்னங்கச்ச கால் நீட்டின்னு இருக்கு, ராமானுஜன் சயனிச்சுன்னு இருக்கு. அந்த காலை பார்த்துட்டு திருவடி நிலை பார்க்குறா. இதோ இந்த திருவடி நிலை கருத்தரிக்கின்றது, இந்த இதர் திருவடி ராமானுஜ திருவடின்னு அடையாளம் சொல்கிறான். அதுதான் ராமானுஜப்படுத்துன்னு இருக்க. அந்த திருவடி வந்து அவருக்கு கொடுத்த பாரு, அந்த அளவை பாரு, இந்த திருவடி தான் இந்த கருப்பாக இருக்கும், திருவடி போய் பாரு, கருத்து நிலையில் இருக்கும். அது இந்த புராணங்களில் இல்லை. அடியேன் உபன்யாசம் காலக்ஷேபம் கேட்ட விஷயம்தான், சிலன்னு படித்தும் கூட இருக்கலாம். அடியேன் இந்த வார்த்தையானது எம்பெருமானாரை அடையாளம் சொல்லி இது பாதையை, இந்த பாதையை அவரை சேர்ந்த பாதையை அப்படியே சொல்லினார். அப்படி என்று ஒரு விருத்தாந்தம் உண்டு. குங்கில் பிராட்டி என்று அழைக்கப்பட்டாள். எம்பெருமானாருக்கு மிகவும் 2 தடவை துவயம் கேட்டாள். ஒரு தடவை கேட்டு 2வது வாரத்தையும் ஒரு தடவை கேட்டு வந்தாள். இப்பேற்பட்ட மகா பாக்கியசாலி குங்கில் பிராட்டி என்கிறவள். அவளும் அடி வாங்கினாள். பாதுகை என்ற எம்பெருமான பாதுகையை வாங்கி வந்தாள். அதே போல் அடிவாங்கினேனும் குங்கில் பிராட்டியை போல என்று திருக்கோளூர் பெண்பிள்ளையானவள் எம்பெருமானார் சம்வாதம் செய்கின்றார். அடியே இத்துடன் பூர்த்தி செய்து கொண்டு நாளை 41வது வார்த்தையாக மண்புவைட்டுன்னு குறைய நம்பியை போல, இன்னும் நமக்கு இந்த ஒவ்வொரு வார்த்தையில் ஒரு சரித்தமுமே ரொம்ப சுவையாக இருக்கும். நாளை மறுபடியும் சந்திக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். ஆசாரிய திருவடிகளே சரணம். அடியேன் காரப்பங்காடு இளங்காடு ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்.